ஜனநாயகனுக்கு தணிக்கை சான்றிதழ் வழங்குவதை நிறுத்தி வைத்துள்ள உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கும் நிலையில் வரும் திங்களன்று விசாரணைக்கு வரவுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நிரஞ்சன் வழங்க கேட்கலாம். நிரஞ்சன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. ஜனநாயகன் திரைப்படத்தை உடனடியாக வெளியிடுவதற்கு ஏதுவாக தணிக்கை சான்றிதழை வழங்க உத்தரவிட வேண்டும். அது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தின் தனி நீதிபதி வழங்கிய உத்தரவை தடை செய்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று கேட்டுதான் ஜனநாயகன் திரைப்படத்தின் தயாரிப்பு நிறுவனம் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள் கடந்த வாரமே. ஆனால் நேற்றைய தினம்தான் அந்த வழக்கிற்கான விசாரணை எண் என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. நேற்றைய தினம் அதை நாம் பிரத்யேக செய்தியாகவும் பார்த்திருந்தோம். தற்பொழுது இதன் அடுத்த அப்டேட்டாக வரும் 19ஆம் தேதி இந்த வழக்கிற்கான விசாரணை நடைபெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரை வழக்குகள் பட்டியலிடப்படுவதற்கான சில முறைகள் என்பது இருக்கிறது. அதில் மிஸ்லினியஸ் லிஸ்ட் என்று சொல்வார்கள். அப்படி என்றால் அந்த வழக்குகள் கட்டாயம் வரும். சப்ளிமெண்டரி என்று சொல்வார்கள். அப்படி வருகிறது என்றால் அது துணைப்பட்டியல், அதாவது முதல் நாள் வந்த வழக்கின் பட்டியலை சேர்க்கப்படாத முக்கியமான வழக்குகளும் சேர்க்கப்படும் என்று அர்த்தம். மூன்றாவது டென்டேட்டிவ் லிஸ்ட் என்று சொல்வார்கள், உத்தேச பட்டியல். அதாவது எந்தெந்த புது வழக்குகள் எல்லாம் விசாரணைக்காக வந்திருக்கிறதோ அவை அனைத்துமே பட்டியலிடப்படும். அவற்றில் நீதிமன்றத்தில் கால நேரம் கருதி முன்ன பின்ன அந்த வழக்குகள் பட்டியலிடப்படும். சில வழக்குகள் அதில் இருந்தால் உடனடியாக விசாரணைக்கு வரலாம், சில வழக்குகள் விசாரணைக்கு வராமலும் போகலாம். அப்படி ஜனநாயகம் தொடர்பான இந்த வழக்கின் விசாரணையானது வரும் 19ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமைக்கான டென்டேட்டிவ் லிஸ்டில் இடம்பெற்றிருக்கிறது. எனவே வரும் திங்கட்கிழமை இந்த வழக்கின் விசாரணை நடைபெறலாம் அல்லது நடைபெறாமலும் போகலாம். பெரும்பாலும் வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் வழக்கு விசாரணை வரும் என்று அவர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் நாளைய தினம் உச்சநீதிமன்றத்தின் பொங்கல் விடுமுறை காரணமாக முக்கியமான வழக்குகள் வியாழக்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளிக்கிழமையும் இன்னும் இதர வழக்குகள் இருப்பதன் காரணமாக இந்த வழக்கு அடுத்த திங்கட்கிழமை வருவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கிறது. நினைவில் கொள்ள வேண்டும், உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு திங்கட்கிழமை வந்தாலும் அதற்கு பிறகு 2 நாள் கழித்து சென்னை உயர்நீதிமன்றத்திலும் வழக்கு விசாரணைக்கு வர இருக்கின்றது. எனவே சென்சார் போர்டு இந்த 2 நாள் மட்டும் என்ன ஆகிவிட போகிறது, சென்னை உயர்நீதிமன்றமே விசாரிக்கட்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் வைக்கலாம். ஆனால் பொங்கல் தினத்திற்கு இந்த எப்படியாவது படத்தை கொண்டு வந்து விட வேண்டும் என்ற முயற்சி, இந்த ஜனநாயகன் திரைப்படத்திற்கான அந்த தயாரிப்பு நிறுவனத்தின் முயற்சி கிட்டத்தட்ட தோல்வி அடைந்திருக்கிறது என்பதாக நாம் புரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் ஒருவேளை வியாழக்கிழமை விசாரணைக்கு வந்திருந்தாலும் கூட அன்றைய தினம் உடனடியாக படத்தை திரையிட அனுமதி என்றாலும் கூட வெள்ளிக்கிழமை வந்திருக்கும். பொங்கலை ஒட்டி அந்த வார விடுமுறையில் படம் ரிலீஸ் ஆனது என்று இருக்கும். ஆனால் அடுத்த வாரம் திங்கட்கிழமை தான் என்பதனால் பொங்கல் அதற்குள் அனைத்துமே நிறைவடைந்துவிடும். எனவே பொங்கல் ரேஸில் ஜனநாயகன் இருக்கிறதா இல்லையா என்ற கேள்வி மீண்டும் பிரதானமாக எழுந்திருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.